வசனம் சங்கீதம் 89 அதிகாரம் 14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடையது, சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். தேவனுக்கு முன்பாக என்ன இருக்கு? நீதியும் நியாயமும் இருக்கு. அதுதான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கு. நீதி நியாயத்தில் தான் அவருடைய சிங்காசனமே நிலை பெற்று இருக்குன்னு பார்க்குறோம். கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்பாக எந்நாளும் நடக்குமா. தேவனுடைய கிருபை யாருக்கு தராரு? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு, அந்த இரக்கம், தயவு தான் அந்த கிருபை. அதே போல் அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை, அவர் வாயிலிருந்து வருகிற சத்திய வார்த்தைகள் அவருக்கு முன்பாக நடக்குமா. அப்போ இன்னைக்கு தேவன் நீதியை செய்கிற தேவன், நியாயத்தை நடப்பிக்கிறவர், அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய வழக்குகளை, உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு போங்க. அப்போ அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கூட உங்களை அவர் தாங்குவார். சங்கீதம் 97:2 சொல்லுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் பார்க்குறோம். பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்து என்ன இருக்காம்? மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கு. அது நீதியும் நியாயமும் நிறைந்து சிங்காசனம் அதனால் ஆதாரமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே போல் தேவன் நீதி நிறைந்தவர், அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிறவர். அவருடைய வலது கரம் நீதியினாலே நிறைந்து இருக்கிறது. நம்முடைய வலது கரத்தை தேவன் பிடிக்கிறார்னா நமக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் செய்வார் என்று தான் அர்த்தம். இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுடைய நியாயம் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் எடுபடாமல் இருக்கலாம், உலகத்து மக்களுக்கு முன்பாக அது எடுபடாமல் இருக்கலாம். ஆனால் சத்திய தேவனுக்கு முன்பாக உங்கள் நியாயத்தை கொண்டு போய் வழக்காடுங்க. அப்போ கர்த்தர் உங்களுடைய நீதி நியாயம் என்னவோ அதை இந்த உலகத்தில், பூமியில் அதை நிலைநிறுத்துவார். குற்றமில்லாதவர்கள் என்று நம்மை நிலைநிறுத்த தேவன் வல்லமை உள்ளவர் இல்லையா? ஏசாயா 54:17 என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உருவேற்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம்னே சொல்லப்படுது. அப்போது தேவனிடத்தில் உங்கள் நியாயத்தை கொண்டு போங்க. ஏன்னா தேவன் அக்கிரமத்தை வெறுக்கிறார் இல்லையா? நீதியை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு ராஜா அநியாயம் செய்கிறவனாக இருந்தால் அந்த ராஜாவினுடைய அந்த சிங்காசனத்துக்குரிய காரியம் அது அருவருப்பாக இருக்குது. நீதியினால தான் சிங்காசனமானது உறுதிப்படும்னே நீதிமொழிகள் 16:12 பார்க்குறோம். அப்போ ஒரு ராஜா உண்மையும் உத்தமமும் நீதியுமாய் அவன் நடக்கணும் இல்லையா? ஜனங்களுக்கு அவன் இரக்கம் செய்யணும். அப்போ தான் அந்த சிங்காசனம் உறுதிப்படும். அதே போல் சங்கீதம் 45:6-7 பார்க்குறோம், தேவனே உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. கர்த்தருடைய வலது கரத்தில் அவருடைய நீதியின் செங்கோலை பிடித்திருக்கிறார் இல்லையா? அந்த செங்கோலை யாருக்கு நேராக நீட்டுகிறாரோ அவங்களுக்கு அவர் நீதியை நியாயத்தையும் சரி கட்டுவார். அவர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அதனால் தேவனே, உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணிறார். இங்கே தாவீதுக்கு சொல்லப்படுது, தாவீதுக்கு சவுலை பார்க்கிலும் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? சவுலுக்கு தள்ளி தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக எடுத்து கொண்டு வருகிறார் இல்லையா? அப்போ சவுலை பார்க்கிலும் அவருடைய தோழனாகிய தாவீதுக்கு கர்த்தர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நீங்களும் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நடக்கும்போது உங்கள் தோழர்களை பார்க்கிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைத்து அவருடைய அபிஷேக தைலத்தினாலே உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி உங்களையும் உயர்த்துவார். எந்த எல்லையில் நீங்கள் தலை குனிந்து போகிறீங்களோ மனுஷக மத்தியில், அந்த எல்லையில் தேவன் உங்களுடைய தலையை அவர் உயர்த்த வல்லமையுள்ளவர். சங்கீதம் 85:13 சொல்லுது, நீதி அவருக்கு முன் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஏசப்பா தான் நமக்கு அவருடைய வழியை நமக்கு அடிச்சுவடாக விட்டு போயிருக்கிறார் இல்லையா? அவர் கற்பித்தபடியே நாம் நடக்கணும். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து எப்படி சாந்தமும் மன தாழ்மையுமாக இருந்தார் இல்லையா? அவர் அன்புள்ள தேவனாக இருந்தார், எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு எதெல்லாம் அடிச்சுவடாய் வைத்து போயிருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு முன்பாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்துகிறாராம். நீதி அவருக்கு முன்பாக செல்லும். இப்போ நீங்கள் செய்கிற நீதி தான், ஒவ்வொரு மனுஷன் செய்கிற நீதி தான் அவனுக்கு முன்பாக சென்று கர்த்தருடைய மகிமை அவனுக்கு பிறகாலை காக்கப்படும் என்றோ
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி உண்மையும் உத்தமமாய் நீதியாக நடக்கும்போது ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் அக்கிரமத்தை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் எதுவும் ஒன்றும் செயல்படாது. ஏன்னா நீங்கள் நீதியும் உண்மையுமா நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கூட துணை இருந்து அவர் சத்துருக்களின் கிரியைகளை எல்லாம் முற்றிலுமாய் அழித்து போடும். அது ஒன்றும் உங்களுக்கு வாய்க்காதை போகும்படியாக செய்வார். சங்கீதம் 145:17 சொல்லுது, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். அவர் வழி நீதி நிறைந்தது இல்லையா? அவர் சத்திய தேவன், நித்திய தேவன், அவர் நீதிபரர், அவர் சத்தியபரர் என்றே வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவர் கிரியையெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறாருன்னு பார்க்குறோம். சங்கீதம் 99:4 சொல்லுது, ராஜாவின் வல்லமை நீதியிலே பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறேன், நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். கர்த்தர் ராஜாவின் வல்லமையில் நீதியில் பிரியப்படுறாராம். ஒரு ராஜா வல்லமையாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கான், அவன் நீதியாக நடக்கிறான்னா அவன் மேலே தேவன் பிரியமாக இருப்பார். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்னா அந்த ராஜ்யம் நீதியிலும் நியாயத்திலும் நிறைந்திருக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆளுகையும் அந்த ராஜா மேலே இருக்கும், அவருடைய வல்லமையும் அவர் மேலே தங்கும். அப்போ அந்த தேசம் எப்பவுமே சுகித்து இருக்கும் இல்லையா? அதான் ராஜாவின் வல்லமை நீதியில் தான் அது பிரியப்படுதுன்னு சொல்கிறார். நீதியோ நியாயமோ அவர் யாக்கோபிலே நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். உபாகம் 32:4 பார்க்குறோம், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவனும் அவர் நீதியும் செம்மையுமானவர் என்றே வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நம் கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க, அவர் மேலே உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுங்க. அவர் கிரியைகள் எல்லாம் உத்தமும், அவர் வழியெல்லாம் நியாயம், அதில் அநியாயமே கிடையாது. சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர். அவரிடத்துல உங்கள் வழக்கை கொண்டு போங்க. உங்கள் பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் அவரிடத்துல வழக்காடி நியாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 89:2 சொல்லுது, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன்னு சொல்கிறார் சங்கீதக்காரன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் தலைமுறை தோறும் அவர் கிருபை நம்மை காக்கும், தாங்கும் இல்லையா? அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாயும் நாமும் நம்முடைய சந்ததியும் இருக்கணும். அப்போ கிருபை ஸ்திரப்பட்டிருக்கோம். அதே போல் அவருடைய உண்மை, சத்தியம் அதெல்லாம் வானங்களிலே அவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அசையாதபடி சகலத்தையும் அஸ்திபாரப்படுத்தி வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஒரு உண்மை இல்லையா? அதெல்லாம் வானங்களே அப்படியே ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக தெரிகிற காரியம். யோவான் 1:17 சொல்லுது, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஏன்னா மோசே காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வழிநடத்த போது நியாயப்பிரமாண சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை, அதுதான் உங்களுடைய நீதியாக நியாயமாக வழங்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரோ அப்போவே நாம் அவருடைய பிள்ளைகளாகிட்டோம், அவர்களுடைய புத்திரர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கு நாம் சுவிகார புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ குமாரனுக்கு எதெல்லாம் ஒப்புவித்திருக்கிறாரோ அது நமக்கும் தேவன் தர வல்லமையுள்ளவர். அதனால் அவர் கிருபையும் சத்தியமும் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் கிருபையினாலே ஒரு நாளும் நம்மளை தாங்குகிறார். அவர் சத்தியத்தின் மூலமாய் நம்மோடு கூட அவர் வழக்காடி நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் சத்திய வசனம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது இல்லையா? கர்த்தரே ஆவியானவர். எப்படி அவர் வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது அவரே ஆவியானவராக செயல்படுறார். அப்போ நீதியும் நியாயமும் இன்னைக்கு கர்த்தருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமும் கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்பாக நடக்கும் என்று இருக்கிறது போல இன்னைக்கு நீங்களும் நீதியும் நியாயத்தையும் செய்யும்போது அவருடைய கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு முன்பாகவும் நடக்கும். ஆமீன்.